Praise the Lord. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு கிறிஸ்துவின் வியர்வையிலே இரத்தம் கலந்து அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. இது சரித்திரத்திலே அநேகருக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் தான். மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகளுக்கு இது வரும். வியர்வையிலே இரத்தம் கலந்து வரும். போர் சூழல்கள் சூழ்ந்திருக்கிற அதன் மத்தியிலே வாழ்கிற ஜனங்களுக்கு, ஆம், விசேஷமாய் 2ஆம் உலகப் போரிலே அநேகருக்கு இப்படிப்பட்ட இந்த வியர்வையிலே இரத்தம் கலந்து வருகிற இந்த காரியம், இதை அறிவியலாளர்கள் சொல்லுகிறது ஹீமோட்டோ ஹைட்ரோசிஸ் என்று சொல்லுகிறார்கள். இது அதிகப்படியான வியாகுலம், பயம், திகில், இதன் விளைவாக அங்கு உள்ளான ஏற்படுகிற மனதிலே கொண்டாடு அந்த வருகிற போராட்டத்தின் விளைவு வியர்வையிலே இரத்தம் வெளிவருகிறது. இங்கே இயேசு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். எதற்கா? முழு மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டுமே. பிதாவாகிய தேவனுடைய திட்டம் தான் இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரிக்கும் பொழுதுதானே உண்டாக வேண்டும். அப்படி என்கிற அந்த மேலான நோக்கத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதோ இவருக்கு ஒத்தாசை செய்ய வேண்டிய சீஷர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனித ஒத்தாசை இல்லை. கைவிடப்பட்ட நிலையிலே தேவ தூதன் வந்து தேற்றிக் கொண்டிருக்கிறான். பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டு விட்டது. பிரியமானவர்களே, இங்கே போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை அடித்து பின்பு இரத்தம் இருப்பதாகவே கெத்செமனே தோட்டத்திலே தானாய் முன் உவந்து நமக்காக இரத்தத்தை பெருந்துளியாய் வேர்விலே சிந்தவிட்ட ஆண்டவர் நம்மேலே அன்பு கொண்டவராய் அங்கே இரத்தம் சிந்துகிறார். எவ்வளவு அன்புக்குரியவர் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அளவு கடந்து நேசித்தபடினாலே தாமாகவே இரத்தம் சிந்தினார். என்றாலும் நேரம் வந்த பொழுது தன்னுடைய இரத்தம் முழுவதையும் நமக்காய் சிலுவையிலே சிந்தி தம்முடைய அன்பை காண்பித்தவர். இந்த இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை, இந்த புது உடன்படிக்கை ஒன்றை காண்பிக்கிறது. தேவன் நம்மேலே முழு அன்பையும் அவர் வைத்திருக்கிறபடியினாலே நாம் எத்தனை அன்புக்குரியவர்கள். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தைப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.